பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் இன்றைக்கும் கூட நமது தியானமாக உள்ளத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். உள்ளம் என்பது மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. வேதம் கூறுகிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆவியானது நமது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. துன்மார்க்கன் தன் உள்ளத்தை நிச்சயத்தை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரின் உள்ளம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது உள்ளத்தில் நமது ஆவி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு நன்றாய் தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, கோள்காரன் வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னது புறப்படுகிறது என்று சொல்லுமானால், பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கணும் தூஷணமும் பெருமையும் ஆகியவை மதியீடும் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பிள்ளைமோனை குறித்து சொல்லும்போது, சகோதரனை பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலை இழைப்பாரினபடியால் உம்முடைய அன்பினால் மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் என்று பிள்ளைமோன் 7ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களை, இந்த வசனங்களிலிருந்து நாம் தெரிகிறது என்னவென்றால், நமது உள்ளத்தில் நமது ஆவி இருக்கிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கருடைய ஆவி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லப்பட்டது. மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காண செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய சுவாமி எங்களுடைய உள்ளத்தை குறித்து தியானித்தமையா எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. உள்ளத்தில் உள்ள ஆவி இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து பார்க்கிறவர் நீர். எங்களுடனே கூட இருக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தாது ஆண்டவரை, தீட்டுப்படுத்துகிறது. என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.